ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோன்னா லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் 3. இன்றைக்கி தம்பிக்கு நம்ம ஸ்நாக்ஸுக்கு என்ன கொடுக்குறோன்னா ஒரு மாதுளம்பழத்தை நல்லா உரித்து வச்சுருக்கோம். அது கொஞ்சமாக அது கூட வீட்டில் ஒரு கப் கேக் செஞ்சோம். சரி, அதனால் அதையும் கொஞ்சம் கொடுத்து விடலாம். தம்பி கேட்டுகிட்டே இருந்தாங்க, எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும் கொடுத்து விடுங்க அப்படின்ட்டு. அதனால் ஒரு கப் கேக் வச்சாச்சு, கொஞ்சமாக மாதுளம்பழமும் வச்சாச்சு. வீட்டில் இருந்தால் மாதுளம்பழம் சாப்பிட்றதில்ல. சரி, ஸ்கூலுக்கு போனார்னா சாப்பிடுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வச்சுருக்கேன். சாப்பிடுவாருன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம். ஈவினிங் பார்த்தா தெரியும். ஒரு கப் கேக் வச்சு ஸ்நாக்ஸ் முடிச்சாச்சு. நல்லா டூட்டி ஃப்ரூட்டிலாம் போட்டு ஒரு கப் கேக் செஞ்சுருக்கேன். இந்த ரெசிப்பியும் நான் ஷேர் பண்ணுறேன், கப் கேக் எப்படி பண்ணுறதுன்னு. அப்புறம் லஞ்சுக்கு என்னென்னா, முருங்கைக்காய் சாம்பார் வச்சுருக்கேன். முருங்கைக்காய் சாம்பார் அவருக்கு பிசைஞ்சு சாம்பாரையும் சாதத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு நம்மளே இங்கே மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம். ஏன்னா அவர் அங்கே போய் மிக்ஸ் பண்ண வரான்னு தெரியல. அதனால் சாம்பார் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டாச்சு. கொஞ்சமாக நெய்யும் ஊற்றியாச்சு அதுலேயே. அப்புறம் இன்றைக்கி பொரியலுக்கு என்னென்னா வெண்டைக்காய் தான் வறுத்துருக்கோம். வெண்டைக்காய் வறுவல் அவருக்கு பிடிக்குங்கிறதுனால அதை செஞ்சாச்சு. எப்பயும் போல் ப்ரோட்டீனுக்காக ஒரு பாயில்டு எக் வச்சுருக்கோம். அவ்வளோதாங்க இன்றைக்கி ஸ்நாக்ஸு, லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் இவ்வளோ தான் கொடுத்து விட்டுருக்கோம். நீங்களும் வேறு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.